திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் அங்கு சடலமாக மீட்கப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவலை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், சடலமாக மீட்கப்பட்ட நபர் யார்? இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே தமிழக கேரள எல்லை பகுதியில அமர்ந்திருக்கக்கூடிய சின்னாறு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை சாவடி, கேரளாவினுடைய சோதனை சாவடியில இன்று ஒரு நபர் சந்தேகத்திற்கிடமான வகையில அவர் அந்த வழியாக வந்த பொழுது அவரை சோதனை செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து சிறுத்தையினுடைய பல், தோல் போன்றவை எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. விசாரணையில அவர் மாரிமுத்து என்பதும் அவர் குருமலை பகுதியில, அதாவது வனப்பகுதியில குருமலை செட்டில்மெண்ட் பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. கேரள வனத்துறையினர் பிடித்து அவர் இந்த தமிழக வனத்துறை பகுதியிலிருந்து அவர் வந்ததுனால அவரை தமிழக வனத்துறை, அதாவது உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து சென்று இந்த அதிகாலையில 4 மணி அளவில் அவரை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 4:30 மணி அளவில் அவர் தூக்கிட்ட நிலையில் அந்த அலுவலகத்திலேயே, உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திலேயே தூக்கிட்ட நிலையில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் மற்றும் உடுமலைப்பேட்டை வனச்சரகத்தினுடைய அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவம் எப்படி நடந்தது, அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார், வனத்துறை தரப்புல கேட்கும் பொழுது அவர் தூக்கிட்ட நிலையில் அவர் அணிந்திருந்த லுங்கியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அலுவலகத்தில் அந்த இடத்தில் யாரும் இல்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். என்ற பொழுதும் நேற்று அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாலை நேரத்துல யாரெல்லாம் உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்தில் பணியில் இருந்தார்கள் என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கேரள வனத்துறையினர் தாக்கினார்களா என்பது குறித்தும் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அதிகாரிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.